பக்தர்கள் குருதேவரின் பாதங்களில் ரூபாய் நோட்டுகளை காணிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு தங்கள் இடங்களில் சென்று அமர்கின்றனர். ஆசிரமத்தில் மகாலட்சுமியின் அருள் நிரம்பி இருக்கிறது. ஸ்ரீ சூக்த பாராயணத்திற்கு பின் குருதேவர் சுப்பாராவ் என்ற கண் பார்வையற்ற ஒரு கீதை பேரறிஞரை பேசுவதற்காக அழைக்கிறார். அவரும் ஒரு சில கீதா ஸ்லோகங்களை சொல்லி விளக்கம் சொல்கிறார். அதற்கு பிறகு ரேடியோ பாடகரான பால் என்பவரை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறார். அவர் துளசிதாசரின் பஜனை பாடல் ஒன்றை மிக இனிமையான குரலில் பாடுகிறார். அப்பொழுது ஒரு பக்தர் குருதேவருக்கு அருகில் வந்து அவரது பாதங்களை தொட முயல்கிறார். தொந்தரவு செய்ய வேண்டாம், மெதுவாக மெதுவாக என்று குருதேவர் அந்த அன்பரிடம் கூறுகிறார். பல வருடங்கள் இடைவிடாது செய்த கடும் தவத்தால் குருதேவரது உடல் கொஞ்சம் அழுத்தினாலும் மிகுந்த வலி கண்டது. இரவு சத்சங்கத்தில்